சாய்ராம். நமஸ்காரம். நாம் 6ஆம் பவத்தை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதிலே நாம் கடைசி பதிவிலே சத்ருஸ்தானம் என்பதை பார்த்தோம். அப்படியானால் ஒருவர் நமக்கு எப்பொழுது சத்ருவாக, அதாவது விரோதியாக மாறுவார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், தெரியாத சத்ரு தெரிஞ்ச சத்ரு என்று. தெரியாத சத்ரு என்பவர்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எப்பொழுதாவது நம்மை சந்தித்துவிட்டு சென்று விடுவார்கள். ஆனாலும் நமக்கு அவர்களை பார்த்தால் பிடிக்காமல் போய்விடும். அதற்கு உதாரணம் ரயில் பயணம், பஸ் பயணம் போன்றவை. இப்பொழுது தெரிந்த சத்துருக்கள் என்று வரும்பொழுது அவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையிலே நம்மை துன்புறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது பணத்திற்காகவோ, சொத்திற்காகவோ, பெண்களுக்காகவோ அல்லது உறவு முறைகளுக்காகவோ நம்மிடம் பகைமை பாராட்டுவார்கள். இதிலே தெரியாத சத்துருக்கள் என்பவர்கள் யார்? இதை நம்முடைய முன் ஜென்ம கர்மாக்கள் எது நிர்ணயிக்கிறது? தெரிந்த சத்துருக்களை நம்முடைய முன் ஜென்ம கர்மாக்கள் எது நிர்ணயிக்கிறது என்பதை நம்முடைய ஜாதகத்திலே 5ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் சேர்த்து கணக்கிட்டு பார்த்தோமானால் தெரிந்துவிடும். 6ஆம் பாவத்திலே ராகு, கேது, சனி, செவ்வாய் போன்றவர்கள் பகைமை பெற்று போனால், அதாவது அங்கு பகையாகவோ நீச்சமாகவோ நட்பில்லாமலோ இருந்து 5ஆம் பாவத்திலே அதற்கு சமமான கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குமானால் நம்முடைய முன்பிறவியிலேயே நமக்கு தெரியாத சத்துருவாக இருந்து அதனை இப்பொழுது எப்பொழுதோ நம்மை பார்த்துவிட்டு அதை முடித்து கொண்டு விடுவார்கள். அந்த மாதிரி விரோதிகள் நம்மை தொடர மாட்டார்கள். உதாரணத்திற்கு நம்முடைய வீட்டிற்கு சாமான், மளிகை சாமானோ பாலோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுக்கிறார். அவர் கொடுக்கும் பொருளிலே நாம் ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடித்து அவருடன் சண்டையிட்டு அன்றைய பொழுதிலே அவருடைய மன நிம்மதியும் கெடுத்து நம்முடைய மன நிம்மதியையும் கெடுத்து கொண்டிருப்போம். அதன் பிறகு அந்த 10 நிமிடமோ 1/4 மணி நேரமோ அந்த இடமானது சரியாகிவிடும். அவரும் போய்விடுவார், நாமும் அங்கிருந்து நகர்ந்து விடுவோம். இவர்கள் எல்லோருமே முன் ஜென்மத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வகையிலே துவந்த பந்தம் செய்தவர்களாக இருப்பார்கள். இப்பொழுது அதை முடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள் என்று அர்த்தம். ஆனால் 6ஆம் பாவத்திலே சுக்கிரன் கெட்டுப்போய் ராகு கேதுவோடு சேர்ந்து, புதன் கெட்டுப்போய் ராகு கேதுவோடு சேர்ந்து, அங்கு அல்லது செவ்வாயும் அந்த ஜாதகத்திலே கெட்டு போயிருந்தால் நம் உறவு சார்ந்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு முன் ஜென்மாவிலே தீராத ஒரு கடனை ஏற்படுத்திவிட்டு வந்திருப்போம். அவர்களுக்கு அவர்களுடைய சொத்துக்களையோ பொருட்களையோ அல்லது அவர்களுக்கு சம்பந்தமான
ஒரு பொருளையோ அபகரித்து கொண்டு வந்திருப்போம். இதுதான் இந்த 6ஆம் பாவத்திலே உள்ள சத்ரு என்று சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்தை குறித்து அது நம்முடைய 5ஆம் பாவத்தை வைத்து முன் ஜன்மாவிலே எது இருக்கிறது என்று தீர ஆராய்ந்து பார்த்தால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பகைமைகளை நாம் நன்றாகவே சரி செய்து கொண்டு விட முடியும். எனவே நம் வாழ்க்கையிலே ஒரு வருடம் பகைமை இருக்கிறது என்றால் அது எதனால் ஏற்பட்டது, அந்த பகையானது தீர்க்கக்கூடியதா அல்லது தீர்க்க முடியாததா என்பதை இந்த 5ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் நமக்கு உணர்த்திவிடும். இதை மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு உண்டான பரிகாரங்களை அடுத்தடுத்த பதிவுகளிலே நாம் காணலாம். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். நமஸ்காரம்.